ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10 மணி பூக்கள் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் நீங்கள் க்ரோ பண்ணியிருப்பீங்க. நார்மலாக நம்ம எப்பவும் பார்க்குற வெரைட்டிஸ் நிறைய இருக்கும். முன்னாடியெல்லாம் நிறைய ரோட் சைட்ஸில் கூட இருக்கும். ரொம்ப அழகாக பூத்துட்ருக்கும். நல்ல வெயில் இருந்தால் போதும், அவ்வளோ பூக்கள் இருக்கும். ஸோ இந்த ஏப்ரல் மே மாதங்களில் நமக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும். நீங்கள் எல்லாருமே உங்கள் தோட்டத்தில் இந்த பிளான்ட்ஸை க்ரோ பண்ணியிருப்பீங்க. ஸோ இதோட க்ரோயிங் பற்றி உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு கட்டிங்ஸில் வந்து ஈஸியாக இந்த பிளான்ட்ஸை க்ரோ பண்ணிக்கலாம். ஃபெர்டிலைசர் அப்படின்னு பார்த்தோன்னா இயற்கையாக கிடைக்கிற ஏதாவது உரங்கள் கொடுக்கும்போதே இந்த பிளான்ட்ஸ் அவ்வளோ நல்ல க்ரோ ஆகும். நம்ம பார்க்கும்போதே தெரியும் பிளான்ட்ஸோட ஹெல்த்து, ஃப்ளவர்ஸோட சைஸ் எல்லாம் பார்க்கும்போதே இது நல்ல உரம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி அழகாக பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட். இதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிண்ட்ரில்லா, ஜம்போ, டிரா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில வெரைட்டிஸ் வந்து நம்ம நார்மல் வெரைட்டிஸ் மாதிரி க்ரோ ஆகாது, கொஞ்சம் கஷ்டப்படும். இந்த சிண்ட்ரில்லா வெரைட்டிஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து அழுகி போயிடும். அதே மாதிரி இந்த பிளான்ட்ஸ்க்கு வெயில் காலங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் மழை காலங்களில் தான் இந்த பிளான்ட்ஸ் வந்து அழுகிறதுக்கு சான்ஸ் அதிகம். நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்க இன்னொரு டிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்து ஒரு ஸ்டேஜில் வந்து அது ஃப்ளவர்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரூனிங் பண்ணி விட்டுறணும். எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு புதுசாக வந்து சாயிலை கிளறி விட்டு கொஞ்சம் ஃபெர்டிலைசர் கொடுத்து அப்படி க்ரோ பண்ணும்போது நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பேட்ச் சூப்பராக வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். ஸோ இல்லை அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, ஃபுல் பாட்ஸ்லேருந்தும் அந்த பிளான்ட்ஸை வெளியில் எடுத்து 2 கட்டிங்ஸ் ஏதாவது எடுத்து ஒரு பாட்டில் வந்து க்ரோ பண்ணிட்டு வரணும், புதுசாக நம்ம க்ரோ பண்ணுற மாதிரியே. ஸோ அப்புறம் கடக்கடன் வளர்ந்து சூப்பராக வந்து அப்புறமா ஃப்ளவர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். சேம் பாட்டில் நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ரோத் வந்து ரொம்பவே கம்மியாயிடும். பூக்களே இல்லாமல் அப்படியே இருக்கும். கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்ஸ் வந்து ரூட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சிண்ட்ரில்லா டைப் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து அழுகுது. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கேர் பண்ணி பார்க்கணும் மழைக்காலங்கள்லாம். நிறைய பேர் இதில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. அதில் வேறு வேறு கலர்ஸ் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ காம்போவாக எல்லா வெரைட்டிஸும் சேர்த்து 100 rupees ப்ளஸ் ஷிப்பிங்க்கு கொடுக்குறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க. தேங்க்யூ.